கீழே இறங்கி தண்ணியில எல்லாம் விளையாண்டுட்டு எல்லாம் இஷ்டம் போல எல்லாம் ஒவ்வொருத்தரும் தண்ணி வேண்டான்னு சொல்ற வேணும்னு அவங்க வெளியே வர ஐயோ எப்படா மேல வருவோம்னு சொல்ற மாதிரி நல்ல ஆசை தீர விளையாண்டுட்டு தான் எல்லாம் வெளியே வருவாங்க. எல்லாம் வெளியே வந்த பிறகு அப்புறம் எல்லாம் ஒரு ட்ரெஸ் கொண்டு போயிடுவோம். அதெல்லாம் போய் அதெல்லாம் கழட்டிட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் கொண்டு போன சாப்பாடெல்லாம் என்ன பண்ணுவோம் எல்லாருமே பக்கத்துல எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. எல்லாருமே சேர்ந்து போய் சாமி கும்பிட்டுட்டு அது சுத்தி பார்க்கறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். சாமி சுத்தி வர்றதுக்கே நேரம் ஆகும். அப்பெல்லாம் ஓரளவு கூட்டம் இருக்காது. அதனால நாங்க போயிட்டு மரம் பெரிய பெரிய மரம் எல்லாம் இருக்கும் லைனா. அந்த மரத்துக்கடியில வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் சாயந்தரமானா மறுபடியும் அப்படியே ஒரு 4 மணி சுமாருக்கு நடந்து 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம். அவ்வளவு பக்கமா சாமியினுடைய அருளும் அவங்களுடைய ஆசையும் நல்லா எல்லாத்துக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும். சாமி கும்பிட்டவங்களுக்கு வேண்டுதல வேண்டாங்காம அவங்களுக்கு உடனடியா கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து சேரும். அவங்களுடைய சாமியினுடைய திருவிளையாடல் நிறைய இருக்கு. பத்ரகாளியம்மனுடைய திருவிளையாடல் நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தர் கேட்க கேட்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அது மாதிரி சாமி சக்தி நிறைய இருக்கு. நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது வேண்டி சாமிக்கு இது பண்ணிட்டு வருவோம். ஒவ்வொருத்தரும் சாமிக்கெல்லாம் வேண்டிட்டு கடா வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடா வெட்டுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுல ஆட்டுக்குட்டியை வாங்கி விட்டுட்டு அது பெருசாகிற மட்டும் வச்சுட்டு 2வது வந்து வெட்டி சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு கடை வெட்டுவாங்க. அதே மாதிரி சாமிக்கு நேர்ச்சியா கோழி குஞ்சு வாங்கி விடுவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் நான் அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. முக்கால்வாசி கடாவுதான் வெட்டிட்டே இருப்பாங்க அங்க கோயில்ல. ஞாயிற்றுக்கிழமையானா ஒரு ஒரு நாளைக்கு 10 அந்த டைம்ல நாங்க போய் இது பண்ற டைம்லயே 10 30 கடாக்கு மேல இருக்கு. இப்பெல்லாம் 1000 கடாக்கெல்லாம் மேலேயே வெட்டுவாங்க. இப்ப முக்கால்வாசி எல்லாம் வெட்டி வந்து அங்க சாமி கிட்ட இது பண்ணிட்டு அங்கேயே ஒரு மண்டபம் எடுத்து வச்சு இப்ப சுத்தி வர மண்டபம் ஏக்கச்சக்கமா இருக்குது. எல்லாரும் வந்து கடா கொண்டு வந்து வெட்டி அந்த பக்காசுரன் முன்னாடி இந்த சாமி இருக்கு, ஐயனார் சாமி. அந்த ஐயனார் சாமி முன்னாலதான் வச்சு வெட்டுவாங்க. வெட்டி அப்புறம் அந்த பக்காசுரன் அந்த வேலுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த ரத்தத்தை இது பண்ணிட்டு அந்த தலையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் எடுத்துட்டு போய் எல்லாம் சமைப்பாங்க. அது மாதிரி நிறைய நல்லா அந்த இடம் போனாலே மனசுக்கு ஒரு திருப்திகரமா இருக்கும். ஒரு பயந்துட்டு போறோம்னு வைங்க, அங்க போனா அந்த பயமே கிடையாது. சாமி நல்லா எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு வருவோம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு காத்து கருப்பாண்டுன்னா என்ன ஆகுதுன்ட்டு அப்புறம் திண்ணூறு எடுத்து நெத்தியில திண்ணூறு வச்சுக்குவோம். பதகலையம்மன் திண்ணூறு இருக்குது எல்லாம் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பதகலையம்மனுடைய திண்ணூறு வச்சுக்குவோம். எல்லா இதுக்குமே ஒவ்வொரு ஏரியால இருந்து ஒவ்வொருத்தர் வந்து அதுக்கு சிறப்பு பூஜை பண்ணி அதுக்கு தனியா அபிஷேகம் எல்லாம் பண்ணி எல்லாரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் கூட்டம் இல்லாத நாளே கிடையாது சாமி கோயில்ல. அப்படி கூட்டம் இருக்கும். நம்மளுக்கு என்ன சக்தியோ ஒரு கற்பூரம் வாங்கி வச்சாலும் சரி, ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டாலும் சரி, ஒரு தேங்காய் பழம் உடைச்சாலும் சரி, சாமி அது கொண்டா இது கொண்டான்னு எல்லாம் கேட்கறது இல்லை. நம்மளுக்கு சக்திக்கு என்னவோ அது வச்சு சாமி விட்டுட்டு எல்லா இடத்தையும் நல்லா முடிய காப்பாத்து சாமி அப்படின்னு சொல்லி சாமி விட்டுட்டு வந்துருவோம். அதே மாதிரி காரமடையில ரங்கநாதர் இருங்க. அந்த ரங்கநாதர் பத்தி எல்லாத்துக்குமே வரலாறு தெரியும். இருந்தாலும் சொல்றேன். அங்க அப்போ ஒரு இவரு விவசாயி வந்து மாடு வச்சிருப்பாராமா, 4 5 மாடு. அதுல ஒரு மாடு வந்து டெய்லி ஒரு காரமடை ரங்கநாதர் அந்த கோயில் இருக்கிற இடத்துல முதல்ல அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும், பாரமரம். இன்னும் அந்த மரம் இருக்கு. அப்போ அது வனாந்தரமா இருந்தது, காடா இருந்தது. அப்போ அந்த காட்டுல வந்து அந்த